அவங்க அத்தை வீட்டில் தங்கியிருந்த போது நான் தற்செயலாக பார்த்துட்டு இருந்தேன், மாடியிலேருந்து இவன் தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணுன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சேன். அதை அவங்க அத்தைகிட்டையும் சொன்னேன். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது என்னது இது, வந்த மறுநாள் ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, எல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கசின்கிட்டையும் சொன்னேன், இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகும் நான் பார்த்துட்டு, ஆமாம் நான் நிச்சயமாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க கஷ்டம் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் ரொம்ப பெர்சுவேசிவாக இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் அப்படி உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு ப்ரப்போசல் லெட்டர் எழுதி, அவங்களுடைய வழக்கம் ஒரு பெண்ணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் லெட்டர் எழுதி அவங்க அப்பா அம்மாட்ட, அதுலன்னா அந்த ஊர் பெரியவங்க கிட்ட கொடுக்கணும். ஓகே, நீங்கள் யார்கிட்ட? நான் அந்த உங்கள் ஊர் பெரியவங்க கிட்ட கொடுத்தேன், அந்த எல்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி எல்டர்ஸ்கிட்ட. அவங்க அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் இதை கூட மீம்ஸ் போட்டு ஏற்கனவே வந்தது, மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது அவங்களோட கஷ்டம், அது அவங்களுடைய கஸ்டம்ஸுக்கு அப்படிங்கிறதுனால நான் அந்த லெட்டரை எழுதி அவங்க எல்டர்ஸ்ட்டை, கம்யூனிட்டி எல்டர்ஸ்ட்டை கொடுத்தேன். அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க போய் பொண்ணுகிட்ட இந்த கல்யாணத்தினுடைய சாதக பாதகங்களை எடுத்து சொல்லி, நீ உனக்கு சம்மதம் இருந்ததுன்னா நீ சொல்லு, இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் அங்கே கல்யாணம் நடக்காது. அப்படி பெண் வந்து ஓகே அப்படின்னு வந்து சொன்னான்னா, அவள் வந்து பதிலுக்கு அந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கொடுக்கணும். அதை அந்த எல்டர்ஸ் திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க பையன்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் நடக்கும். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஓகேன்னு ரிப்ளை வரும் அப்படின்னு? பின்ன எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு தான் வரணும்னு உறுதியாக இருந்தேன். ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இது முறையான வழி, அதே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அந்த லெட்டர் வந்தோடனே நீங்கள் என்ன நினச்சிங்க? திடீர்னு வந்து இப்படி ஒரு ப்ரப்போசல் வருது, சரி நம்ம ஊர் பையனாக இருந்தால் பரவாயில்ல, எங்கேருந்தோ நீங்கள் சொன்னீங்க தமிழுங்கிற ஒரு மொழி இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா நான் பற்றி நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அத்தை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு வந்து அத்தை வீட்டுக்கு போனேன். அப்போது அங்கே போகும்போது தான் சொன்னாங்க, அந்த அண்ணா சொன்னாங்க கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இது மாதிரி ரிசர்ச் பற்றி அப்படின்னு வந்து. அப்போது ஓகே அப்படின்னேன். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு பார்த்தேன், ஆனால் பாஷா தெரியல, அதனால வந்து பேசாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறமா லெட்டர் அனுப்பிச்சாங்க. அப்போது யோசித்தேன், ஓகே இந்த யோசிச்சுட்டு பார்த்தேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது வந்து கேட்டேன் அம்மா அப்பா எல்லாருக்குமே, அது டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ எல்லாரும் நீங்கள் தான் அவங்க கூட இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணுங்க அப்படின்னாங்க. யாருமே எதுவும் நெகட்டிவாக எதுவுமே சொல்லவே இல்லையா? எதுவுமே சொல்லலை.